உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வா, சொன்ன டயத்துக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் அங்க சேர்த்துறேன். கம் தயா. மிஸ்டர் விவேக், மறுபடியும் நீங்க என்ன மன்னிக்கணும். உங்களோட வருங்கால மனைவியை தாராளமா கூட்டிட்டு போலாம். அதோட மை ஹார்ட்ஃபுல் விஷஸ் ஃபார் a great married life. தயா, போலாமா? உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு என்ன அனுமதிக்க கூடாதா? என்ன உங்களோட போக சொல்லாதீங்க. என்னோட வாழ்க்கை உங்களோட தான். மிஸ்டர் விவேக், தயா சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல, என்னால நோ சொல்ல முடியாது. வேணா உங்ககிட்ட சாரி சொல்றேன். தயா, முகூர்த்தத்துக்கு நேரமாகுது, வண்டியில ஏறு. என்னமா நீ? சீக்கிரம் வா. அவங்கதான் அவங்க முடிவு சொல்றாங்களா, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? அவ யாரு கூட வாழணும்னு பெத்தவங்க எங்களுக்கு தெரியும். தயா, வாமா, வந்து வண்டியில ஏறு. விவேக், வாங்க போலாம். எல்லாரும் முன்னாடியும் இவன் கூட தான் வாழ்வன் சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு இவ வேணாம். கெட் லாஸ்ட், யூஸ்லெஸ். ஏய் விவேக், கூல் டவுன். நான் உங்களுக்கு புரிய வச்சு கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் அவசரப்படாம அமைதியா இருங்க ப்ளீஸ். விவேக், ஹென்றி, காரோட கீதா. ஏய் மௌலி, 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 என்னம்மா நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? அந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருந்து நான் ஹென்ரியோட கார் எடுத்துட்டு எங்க போனேன்னா, விவேக்க திருப்பி கூப்பிடதான் போனேன்னு நினைச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல சில முட்டா பசங்க நினைச்சிட்டாங்க. பரவாயில்ல விடுங்க. நான் நேரா போனது வேளாங்கண்ணி மாதாவோட முன்னாடி ஒரு பாக்கெட் மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைக்க. இந்த தயா ஸ்ரீனிவாசனை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் ரகசியமா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நேர்ந்துகிட்டதை உடனே செஞ்சுதானே ஆகணும். இருந்தாலும் என்ன பண்றது, காத்திருக்கிற கஷ்டத்தையும் நாம கண்டிப்பா அனுபவிச்சுதானே ஆகணும். ஒரு செகண்ட். போதும், ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலையை? வாங்க, எழுந்துருங்க. இதைத்தான் நான் சொன்னேன், அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும்னு. ஆனா இந்த கஷ்டத்தை நான் ரொம்ப விரும்புறேன். இந்த பூமியை நான் நேசிக்கிறேன். இந்த கடலை, இந்த காத்த, இந்த வானத்தை, உங்களையும் தான். கூல் குரு, கூல்.